சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நாளைக்கான நிஃப்டி 50யோட லெவல்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இப்போ வந்து நமக்கு ஆல் டைம் ஹை பார்த்தோம் ஆல்ரெடி. உங்களுக்கு மார்க்கெட் ரேஞ்ச் வந்து இந்த லெவல் ஆல் டைம் ஹை. ஓகேங்களா? மந்த்லி சார்ட்டு ரீடெஸ்ட்மெண்ட்டு பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இந்த லோ டு இந்த ஹை போட்டிங்கன்னா ரீடெஸ்ட்மெண்ட் வரும். இதுக்கான டார்கெட் லெவல்ஸ் வந்து அடுத்து மார்க்கெட்டு எந்த அளவுக்கு போகலாம் அப்படின்னா 25,815 வரைக்கும் போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வரைக்கும் போகலாம். இதை அப்படியே டெலிட் பண்ணலாம். நம்ம ஓவரால் ஹையர் டைம் ஃப்ரேமில் சார்ட் வந்து எப்படி இருக்குது, ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்குது நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு ஹை வந்தால் மார்க்கெட்டில், ஸோ ஓவரால் நமக்கு இங்கேருந்து நல்லா ஒரு ட்ரெண்ட் வந்த மார்க்கெட்டு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. இப்போது ப்ராஃபிட் புக்கிங் கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம டே சார்ட்டு பார்த்துடலாம். ஸோ மந்த்லி சார்ட்டில் நீங்கள் நோட் பண்ணிங்க ஓவரால் ட்ரெண்ட் என்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு. நீங்கள் ஏதாவது ஆக்சுவலாக நோட் பண்ணுறீங்க, இது எழுதுறீங்கன்னா மந்த்லி சார்ட்டு ட்ரெண்டு, ஓகேவா, செல் ட்ரெண்டு. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா பை ட்ரெண்டில் என்ன பண்ணுவோம், செல் ட்ரெண்டில் என்ன பண்ணுவோம். பை ட்ரெண்டில் பை, செல் ட்ரெண்டில் செல்லு. ஓகேங்களா? அந்த கான்செப்டில் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதே டைமில் இது ஹையர் டைம் ஃப்ரேம் ஓவரால். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து வீக்லி சார்ட்டில் அனலைஸ் பண்ணிக்கலாம். இன்னையோட வீடியோ நேற்றோட டார்கெட்டை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். சில்லது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஓவரால் வந்து என்ன பண்ணுறோன்னா சார்ட்டை லைவாக அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டைம் இங்கே வந்து நமக்கு சின்ன ஒரு 2-3 மெத்தட் இருக்கும், 2-3 ஆங்கிள் இருக்கும், 2-3 வியூஸ் இருக்கும். ஆக்சுவலாக சில இதில் வந்து நம்ம சில கவர் பண்ணல, சில இதில் கவர் பண்ணுறோன்ற மாதிரியெல்லாம் இருக்காது. அந்த வீடியோவில் இந்த வீடியோவில் அந்த எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதாவது நம்ம வந்து ப்ரிடிக்ட் தான் பண்ணுறோம். ஆக்சுவலாக மார்க்கெட் இப்படி இருக்கும், இந்த மாதிரி மூவ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கான மெத்தட் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகும். வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது மேக்ஸிமம் நம்ம. ஸோ பார்த்துட்டு அந்த என்னென்ன ட்ரெண்டில் இருக்குது, என்னென்ன மெத்தடில் இருக்குது நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நமக்கு ஆக்சுவலாக வீடியோ வந்து நம்ம கொஞ்சம் குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணும். சேம் டைம் அது கொஞ்சம் டைம் வந்து ரொம்ப லென்த்தியாக எடுக்காமையும் பார்க்கணும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டைம் வந்து நியூ சேனல் அப்டேட்னு போட்டிருப்பேன். அதை வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டைம் கம்மி பண்ணி கொடுக்கலாம், கண்டென்ட் கொடுக்கலாம், ஷார்ட்ஸில் கொடுக்கலான்னு பார்த்தேன். அது என்னென்னா ஒர்க் அவுட் ஆகலை. ஆக்சுவலாக ஷார்ட்ஸில் எல்லாமே வந்து தம்ப்லைன் வைக்க முடியல. தம்ப்லைன் வைக்க முடியாமல் எந்தெந்த வீடியோவுக்கு எதுன்னு தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். டேட் இருக்காது, என்ன கண்டென்ட்டோட ஹெட்டிங் இருக்காது, சும்மா நம்ம அதை போஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வந்து வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மினிமைஸில் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் நீங்கள் ரொட்டேட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். வாய்ஸ் ஏதாவது குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறேன். அதர்வைஸ் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, கிளாரிட்டியாக இருக்குதுன்னா ஓகே, அதர்வைஸ் ஓகே. ஏதாவதுன்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். 0.618. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணால் தான் அடுத்த மார்க்கெட் மூவ் ஆகும். இது வீக்லியில் நமக்கு ஓவரால் ட்ரெண்டில் இருக்குது. இல்லைன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குன்னு இதை பார்த்துருந்தோம். புல் பேக் இன்றைக்கி மார்னிங் கேப் அப் ஆகி
மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கும். ஸோ டே சார்ட்டு, வீக்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டு பார்த்தோம், டே சார்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆல் டைம் வந்து $25,818 நமக்கு சப்போர்ட்டு பார்த்தோம். ஆக்சுவலாக அதை விட்ருங்க. இந்த 4 டேஸாக வந்து மார்க்கெட் என்ன ஆகிட்டுருக்கு, டவுன்ஃபால் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக நமக்கு வந்து டே சார்ட்டு, வீக்லி ஆர் மந்த்லின்றது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு. ஸோ அடுத்து மார்க்கெட் எந்த லெவலில் இருக்குது, ட்ரெண்ட் என்னன்னு செக் பண்ணுறதுக்காக பார்ப்போம். டேவில் வந்து உங்களுக்கு அதுக்கான டார்கெட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து கம்யூனிட்டியில் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். நேற்று கொடுத்த டார்கெட்டு எப்படி இருக்குன்னு கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இந்த 4 கேண்டில் லோ ஹையாக மார்க் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பேஜ் ஏதாவது பார்க்குறீங்கன்னா நான் கொஞ்சம் கரெக்டாக தான் வச்சு பண்ணுறேன். மற்றது இருக்காது. நம்ம என்ன ட்ரேடிங் பண்ணுறோமோ அந்த இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த லோ டு இந்த ஹை, ஓகேங்களா, ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிட்டு இது பிரேக் அவுட் ஆகிறப்போ நீங்கள் அதர்வைஸ் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே போய்ட்டு லோயர் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணிங்க. லோ டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே நமக்கு ஸ்ட்ராங் என்ன இருக்குது, சப்போர்ட் இருக்குது. இப்போது நாளைக்கு ட்ரேடிங்க்கு 25,700 தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். 25,700 ஓகே ஸ்டாப் லாஸ். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்ட் ஆகும். இல்லைனா இங்கே வந்து சின்ன கரெக்ஷன் இருக்கலாம் மேலே. ஓகேங்களா? இதுதான் நிஃப்டியோட இப்போதைய வியூ. ஸோ ஏதாவது அப்டேட்னா நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. போய்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணுறீங்க, கரெக்ஷன் இருக்கா ஏதாவது செக் பண்ணிட்டு, ஸோ இந்த டாப் மார்க் பண்ணிக்கங்க, இந்த லோ மார்க் பண்ணிங்க, இந்த லோ, அப்புறம் இந்த சப்போர்ட். ஓகேவா? ஸோ இதில் மார்க்கெட் எந்த பக்கம் பிரேக் அவுட் இருக்கோ அந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேவா? ஏதாவதுனா நான் அப்டேட் பண்ணுறேன். இதுதான் ஓவரால் வியூ. ஃபைனா? எதுவும் பிரச்சனை ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? ஓகேவா? இது பிலோலாம் இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஜோன்ஸ். இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஜோன்ஸ். மேலே இன்க்ரீஸ் ஆகுது, நீங்கள் அதுக்கு மேலே இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகே, தேங்க்யூ.